இன்னொரு ஆள் புதுசா புறப்பட்டார் கமலஹாசன். இந்த ஆட்சி தொடரக்கூடாது, ஏன்பா தொடரக்கூடாது? உனக்கு 60 வயசு ஆயிருக்குது, இப்பதான் 4வது பிறந்திருக்குது இருக்கு. 60 வயசுக்கு பிறகுதான் 4வது வந்திருக்குது. 1974 இந்த இயக்கத்தில் இணைந்திருக்குது. 1974 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு கழகத்தில் நான் இணைந்தேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காக உழைத்திருக்கின்றேன். 1989 சட்டப்பேரவை உறுப்பினராக அம்மாவிலிருந்து வெற்றி பெற்றேன். 91 வெற்றி பெற்றேன். பல்வேறு வாரி தலைவராக இருந்திருக்கிறேன். கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கிறேன். இதை விட என்ன தகுதி வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏதாவது மக்களை போய் பார்த்துருக்கீங்களா? எந்த கிராமத்துக்காக போயிருக்கீங்களா? எதுவுமே தெரியாத டிவியில பேட்டி கொடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, விஸ்வரூபம் வந்த போது ஒரு பிரச்சனை ஏற்படுது. இது வரைக்கும் நானே பேசல. ஏன் அம்மா இருக்கும்போது பேசிக்கலாம் முடியும்? ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா மீது களங்கம் தப்பிக்கும் விதத்தில் பேசிக்கிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு விஸ்வரூபம் படம் அம்மா இல்லைன்னா அயோக்கிய அகோகையாயிட்டு. ஆனா அம்மா அவரை காப்பாத்தினாங்க. இன்னைக்கு இந்த மண்ணில் இல்லை, மறைஞ்சிருக்கிறாங்க. அவரை பற்றி பேசலாமா? இன்னி பாருங்க, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது என்று ஈராண்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த நன்றி கூட இந்த கமலஹாசன் கிடையாது.